ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ட்ரெண்டியான ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைன் தைக்கிறதுக்கு துணி எவ்வளவு எடுக்கணும், இதை எப்படி ஈஸியான முறையில் கட் பண்ணி தைக்கணுங்கிறத இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம தச்சு பழகலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்லீவ் டிசைன் கற்றுக்கணும் அப்படின்னா துணி எவ்வளவு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 1 மீட்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஒரு ஸ்லீவுக்கு 1/2 மீட்டர் நம்மளுக்கு தேவைப்படும், இன்னொரு ஸ்லீவுக்கு 1/2 மீட்டர் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது போல் நான் லைனிங் கிளாத் மட்டும் நான் ஸ்லீவ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், லைனிங் கிளாத் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு மெயின் கிளாத். ஓகேங்களா? இதோட அளவுகள் இப்போ பார்த்துடலாம். கீழே பாருங்கள், தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு. இந்த ஸ்லீவோட உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 இன்ச்சு. ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.5 இன்ச்சு வரும். ஓகேங்களா? இது போல் பாருங்கள், நம்ம லைனிங் கிளாத் முன்னாடியே நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ டிசைன் பண்ணுவதற்கான துணியை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீளம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், ஒரு 19.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். அகலம் பார்த்தீங்கன்னா நம்ம 15 இன்ச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு அந்த ஸ்லீவோட அகலம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வந்தால் மட்டும்தான் இந்த அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 8 இன்ச்சு 8.5 இன்ச்சுக்கெல்லாம் துணியோட நீளமும் அகலமும் கூடுதலாக வரும். ஓகேங்களா? இப்போ நல்ல பக்கம் நான் டிக் மார்க் போட்டிருக்கேன். கெட்ட பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பீஸை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பீஸில் பாருங்கள், கீழ்ப்பக்கமாக இருந்து தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். கீழ்ப்பக்கமாக இருந்து ஹைட்டு ஒரு 4.5 இன்ச்சும் அகலமும் 4.5 இன்ச்சில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸாக தான் நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம். அதனால் துணி நம்மளுக்கு அதிகமாகவே தேவைப்படும். ஓகேங்களா? இந்த சுருக்கத்தோட அந்த ஃப்ளீட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் 1 இன்ச் அந்த அகலத்தில் ஒரே அளவாக சேமாகவே வச்சு வரணும். இப்போ ஒரு மடிப்பு வச்சதுக்கு அப்புறமா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 இன்ச்சும் விடலாம், 2.25 இன்ச்சும் விடலாம். ஓகேங்களா? 2 இன்ச்சு விட்டோம் அப்படின்னா 1/2 இன்ச் ஃப்ளீட்டோட அகலம் 1/2 இன்ச்சு எடுத்துக்கலாம். 2.25 இன்ச்சு விட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளீட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தைக்கிற பொசிஷனுக்கு மேலே வர்ற மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒருவேளை அந்த ஃப்ளீட் மேல் நோக்கி வச்சிங்க அப்படின்னா மேல் நோக்கியே நம்ம தைச்சிட்டு வரணும். கீழ் நோக்கி தைச்சோம் அப்படின்னா கீழ் நோக்கியே நம்ம தைச்சிட்டு வரணும். இப்போ பாருங்கள், அந்த கூர்மையான பகுதிக்கு நேராகவே நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சுருக்கத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து தைக்கக்கூடிய ஃப்ளீட்டோட அகலம் 3/4 இன்ச் அந்த அகலத்திலேயே வரிசையாக நெருக்கமாகவே டிஸ்டன்ஸ் விடாமல் நெருக்கமாகவே நம்ம அழகாக மடித்து வைக்கணும். இப்போ நம்ம சென்டரில் போடக்கூடிய தையல் பார்த்திங்கன்னா சுருக்கம் நழுவாமல் இருக்கிறதுக்காக தான் சென்டரில் நம்ம ஒரு தையல் போடுறோம். இந்த தையல் ஓட்டு தையலாக கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இந்த தையலை நம்ம பிரித்து எடுக்கணும். இது போல் பாருங்கள், ஒரு 6 சுருக்கம் வர்ற மாதிரி நம்ம அழகாக நம்ம தைச்சிக்கலாம். ஒரே அளவாக சேமாகவே இருக்கணும். பாருங்கள், எப்போதுமே ஒன் சைடு ஃபஸ்ட்டு தைச்சி முடித்ததுக்கப்புறமா தான் இன்னொரு பீஸை எடுத்து தைக்கணும். இப்போ இந்த சைடு ஓரத்துலேயே பாருங்கள், நேராக நம்ம தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரு பகுதியில் தைச்சி எடுத்துட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா நேராக தையல் வரணும். அந்த சுருக்கத்தை நேராகவே கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், அழகாக நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நேராக நம்மளுக்கு தையல் வராது ஓகேங்களா. கிராஸாக தான் நம்ம வந்து தைக்கணும். ஒன் சைடு நேராக வரணும், இன்னொரு சைடு கிராஸாக தான் நம்ம வந்து தையல் போடணும் ஓகேங்களா. இது போல் பாருங்கள், நேராக சுருக்கத்துக்கு நேராக தைச்சிட்டு ஒன் சைடு நேராக தையல் போடணும், இன்னொரு சைடு கிராஸாக நம்ம தையல் போட்டுக்கணும். இப்போ நேராக இருக்கக்கூடிய சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னொரு சைடு துணியை வந்து மாற்றிடக்கூடாது ஓகேங்களா. மாற்றிட்டீங்க அப்படின்னா சென்டரில் இணைக்கும் போது நம்மளுக்கு தப்பாக வரும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் அகலமும் 4.5 இன்ச் நீளத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு வந்து மேல் நோக்கி தான் நம்ம வந்து சுருக்கம் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த சைடுமே மேல் நோக்கி வர்ற மாதிரியே வைக்கணும். ஒருவேளை இந்த துணியை மாற்றிட்டு கீழ் நோக்கி வர்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா டிசைன் டோட்டலாகவே மாறிடும். இணைக்கும் பொழுது ஒன் சைடு கரெக்டாக வரும், இன்னொரு சைடு நம்மளுக்கு தப்பாக தான் கிடைக்கும். ஒன் சைடு பீஸ் வந்து நம்ம கரெக்டாக தைச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடுமே அந்த ஒன் சைடு தைச்ச பீஸை நேராக வச்சுட்டு இந்த சைடு தைக்கக்கூடிய துணியையும் கரெக்டாக வச்சுட்டா அதுக்கப்புறமா வரிசையாக நம்ம வந்து ஃப்ளீட் தைக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக துணியும் வேஸ்ட் ஆயிரும், நம்ம பழகும் பொழுது கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும். அதனால் பொறுமையாக பார்த்தே இந்த மாதிரி தைக்கணும். அந்த சைடு 3/4 இன்ச் அகலத்தில் வந்து சுருக்கம் வச்சுருந்தோம், அதே மாதிரி இந்த சைடு 3/4 இன்ச் அகலத்திலேயே சுருக்க வைக்கணும். அந்த சைடு 6 இன்ச் சுருக்கம் வச்சோம் அப்படின்னா இந்த சைடுமே 6 இன்ச் சுருக்கம் வைக்கணும் ஓகேங்களா. ஒரே அளவாக சேமாக தான் வைக்கணும். நம்ம ஒருவேளை ஒரு சுருக்கத்தை கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டோமோ அல்லது குறைவாக வச்சுட்டோமோ அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இணைக்கும் பொழுது ஏற்றி இறக்கமாக வரும் ஓகேங்களா. இப்போ 3/4 இன்ச் அகலத்துக்கு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இடையில ஒரு 2.25 இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நேராக வரக்கூடிய பகுதி இந்த சைடு, அதுக்கு நேராக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், தையல் போடும் பொழுது நம்ம வந்து இணைக்கிற இடமும் ஒரே அளவாக சேமாகவே இருக்கணும். அந்த சைடு பீஸில் வந்து ஒடுக்கமாக வச்சுட்டு இந்த சைடு பீஸ் வந்து நல்லா அகலமாக சுருக்கம் வச்சாலும் நம்மளுக்கு தப்பாக வரும். ஒரே அளவாக சேமாகவே நம்ம வந்து இந்த மாதிரி நேராக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அழகாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நேராக இருக்கக்கூடிய சைடில் பாருங்கள், எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பகுதியுமே கரெக்டாக நம்மளுக்கு வந்து சேமாக இருக்கணும். மடிப்பு பகுதி ஒன்று மேல் நோக்கி வரணும், அப்படி இல்லாட்டினா கீழ் நோக்கி வரணும். 2 மாற்றி வந்துடக்கூடாது ஓகேங்களா. இப்போ இந்த சைடு வந்து இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்ட்ரு பகுதியில் தைக்கணும், 2வது வந்து நேராக தைக்கணும், 3வது தையல் பார்த்திங்கன்னா கிராஸாக தைக்கணும். இந்த இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ நேராக இருக்கக்கூடிய பகுதியை சென்டரில் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு பாருங்கள். நம்ம இந்த இணைக்கும் பொழுது மிஸ்டேக் வந்து பண்ணிடக்கூடாது. நேராக அழகாக வரணும். ஏற்றி இறக்கி வந்துருச்சு அப்படின்னா டிசைன் வந்து மாறி போயிடும். மடிப்புக்கு நேராக அழகாக வச்சு தைக்கணும். சென்டரில் இந்த 2 துணியையுமே சேர்த்து வச்சு அழகாக நம்ம வந்து நேராக தையல் போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நல்ல பக்கம் திருப்பும் பொழுது சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து சேமாக இருக்கணும். மடிப்பு பகுதியும் நேராக வர்ற மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். இதை இப்போ பின்பக்கமாக திருப்பி விட்டுட்டு 2 பிசுரோட சென்ட்ரு பகுதியை வந்து அழகாக நீட்டாக வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நேராக இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைனோட கெட்ட பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுட்டு இந்த ஸ்லீவ் பகுதியை பாருங்கள், இந்த லைனிங் கிளாத்தோட சென்ட்ரு பகுதியும் டிசைனோட சென்ட்ரு பகுதியும் நேராக இருக்கணும். கொஞ்சம் தள்ளி வந்துடக்கூடாது. கரெக்டாக சென்ட்ரு பகுதியும் கரெக்டாக நேராக வச்சுட்டு அந்த லைனிங் கிளாத்தோட அவுட்லைன் ஃபுல்லாக அந்த டிசைனும் சேர்த்து அவுட்லைன் ஃபுல்லாக ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் ஓகேங்களா. மேலேருந்து கீழே சைடில் எல்லாமே அந்த லைனிங் கிளாத்தோட அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம்.
கையோட அகலம் 7 இன்ச்சு வந்தால் மட்டும்தான் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய அகலம் வந்து நம்ம எடுக்கணும். ஒருவேளை 8 இன்ச்சு 8.5 இன்ச்சு வந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து துணியோட அகலம் கூடுதலாகவே வரும். துணியோட அகலமும் நீளமும் கூடுதலாக வரணும். ஓகேங்களா? அப்போ கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த டிசைனை வந்து தைக்க முடியும். இப்போ வந்து நான் 7 இன்ச்சு அகலத்தில் இருக்கக்கூடிய ஸ்லீவுக்கு தான் இந்த டிசைன், இந்த அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸரை இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் இந்த தையல் பகுதியிலேருந்து எக்ஸ்ட்ரா 1 நூல் 2 நூல் கேப்பில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நம்மளுக்கு தையல் பகுதி தெரியும். அந்த தையலை வந்து நம்ம பிரித்து எடுத்துடணும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம வந்து 2 சைடுமே தையலை வந்து பிரித்து எடுத்துட்டு இந்த இடத்துல தையல் பிரித்ததுக்கப்புறமா அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும் கண்டிப்பாக. இப்போ கீழே பட்டி தைக்கிறதுக்கு அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சும் எடுத்துக்கலாம், 3.5 இன்ச்சும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 3.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த ஸ்லீவோட கெட்ட பக்கத்தில் தான் வச்சு தைக்கணும். ஓகேங்களா? ஸ்லீவோட கெட்ட பக்கத்தில் இந்த பட்டி துணியை வச்சு ஒரு 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவோட கெட்ட பக்கத்தில் இந்த பட்டி துணியை வச்சு ஒரு 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல பக்கமாக கொண்டுட்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு பார்த்திங்கன்னா 1 இன்ச் அகலத்தில் வந்து நம்ம மடிச்சுக்கணும். ஓகேங்களா? அழகாக நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். மடிக்க வரலை அப்படின்னா தகடு போல் அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா அந்த மடிப்பு பகுதியோட அச்சு நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ உள் பக்கமாக பாருங்கள், நம்ம வந்து அழகுபடுத்துறதுக்காக நம்ம வந்து ஒரு லேஸ் வந்து நம்ம வந்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல முக்கோண லேஸ் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முக்கோண லேஸை வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த லேஸ் பகுதியை நம்ம பிரித்து எடுத்துட்டால் அந்த முக்கோணத்தோட துணி பகுதி மட்டும்தான் தெரிகிற மாதிரி வைக்கணும். லேஸோடு சேர்த்து தைச்சோம் அப்படின்னா மொந்துன்னு இருக்கும். இப்போ நான் தைக்கக்கூடிய லேஸ் பார்த்திங்கன்னா லேஸ் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக கொஞ்சம் லைட்டாக தகடு போல் இருக்கனால அந்த லேஸை வந்து பிரிக்காமல் அந்த லேஸ் பகுதியை உள்பக்கமாக வச்சுட்டு அந்த துணியோட கிளாத் மட்டும் அந்த நூல் பகுதி மட்டும் அந்த ஒயிட் கலரோட நூல் பகுதி மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி நான் வச்சு தைக்கிறேன் பாருங்கள். ஒருவேளை முக்கோண லேஸ் பயன்படுத்தி தைச்சிங்க அப்படின்னா அந்த லேஸ் பகுதியை பிரித்து எடுத்துட்டு முக்கோணம் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு தைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா பீஸரை இந்த சைடும் அந்த சைடும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் வச்சு நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கணும். அந்த ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல ஒவ்வொரு பாசி வச்சு முடிச்சிடணும். இப்போ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களுமே கட் பண்ணி தச்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.